உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா, இந்த மாரி ஒரு ரசம் செஞ்சு குடுங்க. சின்ன வெங்காயத்த சேர்த்து செய்யறதுனால தொண்டைக்கு இதமா இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத ரசம் பார்த்துடலாமா? செய்யறதுக்கு நான் இந்த மாரி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த நடுவுல கொஞ்சம் இதுவா இருக்கும். ரொம்ப மொரடா திக்கா இருக்கும். இத கைய வச்சு கரைக்க முடியாது. அதனால அத இது பண்ணி வெட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி, 1 ஸ்பூன் கிட்ட உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தண்ணியை ஊற்றி நல்லா இந்த புளி தக்காளி எல்லாமே நல்லா ஊறுற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து 1-2 இடித்து வச்சிடலாம். இந்த வெங்காயத்தை வந்து இப்படி 1-2 இடித்து வச்சுட்டேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கிட்ட மிளகு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அடித்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொத்து கருவேப்பிலையும் இந்த கொத்தமல்லியோட குச்சியையும் வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். 2 சுற்று விட்டு 2 சுற்று சுற்றிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சதை வந்து இப்போ நான் இந்த இதை நம்ம ஊற வச்ச தக்காளி புளி இதுலேயே சேர்த்துட்றேன். நல்லா இப்படி கையாலேயே புளி எல்லாமே நல்லா கொத்தமல்லி எல்லாம் இந்த ரசத்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா தக்காளி இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போது இதில் வந்து ஏற்கனவே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இருக்குது. இன்னொரு தண்ணியை வந்து ஒரு 3-3.5 டம்ளர் கிட்ட ரசம் வைக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு உளுந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்க்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இடித்து வச்சுருந்த வெங்காயத்தையும் உள்ள சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அந்த வதங்கின உடனே சின்ன வெங்காயத்தோட வாசனை வந்து நல்லா வெளியில் வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கிளறிட்டு ரசத்தை வந்து உள்ள சேர்த்துரும். ரசம் வந்து நல்ல நுர தள்ளி வரட்டும். ரசம் இந்த அளவுக்கு நுர கட்டி லைட்டாக கொதி வந்தோடனே இப்போ நான் ரசத்தை ஆஃப் பண்ணிடுறேன். ரசம் ரெடி.